நீங்க எதுக்கு சார் அவனையே நினைச்சு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வாட்டி பார்த்திருக்கான்றீங்க. அத போய் அவன் இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க போறானா என்ன? விடுங்க. என்ன சொல்ற நீ? இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. சம்பந்தப்பட்டவன் அவன், பாதிக்கப்பட்டவன் அவன். அவன் மறந்துருப்பான்னு நினைக்கிறியா? அன்னைக்கு அந்த பசங்க பார்த்த பார்வையே இன்னைக்கு என்னால மறக்க முடியல. அதை நினைச்சு நான் எவ்வளவு நாள் தூக்கம் வராம இருந்திருப்பேன் தெரியுமா? சாலா, இத்தனை வருஷம் கழிச்சு அந்த தேயிலை காட்டு பையன் இங்க வருவான்னு எவன் கண்டான்? இவ இந்த கீதா வேற அவன் பேர்ல பைத்தியமா இருக்கா. எனக்கு ரொம்ப அனீசியா இருக்குப்பா, ரொம்ப அனீசியா இருக்கு. ஒண்ணு பண்ணலாம் சார், அவன் உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிறானான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அவன் தானே இது? அவனே தான். நீ இங்கே இரு. A chicken sandwich and a coffee. Bring it soon, eh? Thank you. வெல்கம். How are you? Oh, fine, thank you. Why did you come home? Well, let me see. Okay, bye. Bye. இருபது வருஷத்துக்கு அப்புறம் எங்க நினைப்பு வச்சிருக்க போறான்னு சொன்னேன். அப்படியே ஞாபகம் வச்சிருக்கான்ப்பா. அவன் பார்த்த பார்வையில ஒரு நிமிஷம் நான் கதி கலங்கி போயிட்டேன். ஒண்ணு அவன் இந்த ஊர்ல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். சார், அவன் ரொம்ப பெரிய ஆளாச்சு சார். இருக்கட்டுமே. என்னமா அது? 10 வீட்டு கேக்குற மாதிரி வால்யூம் வச்சுக்கிட்டு காது கனவெல்லாம் அடைச்சிரும் போல இருக்கு. கொஞ்சம் கம்மியா வச்சிருக்க. என்ன அருண் மியூசிக் டாடி, சத்தமா வச்சதான் ஜோரா இருக்கும். அருண் 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 இத பாரு, வீடு பூரா அவன் போட்டோவை மாட்டி வச்சிருக்கிற. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டாடி, இத பாரு, நீ அந்த அருண் பையனோட சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமே அவன் ப்ரோகிராம் அது இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிப்பை பாரு. அருண் ப்ரோகிராமுக்கு போக கூடாதுன்றீங்களா? ஆமா, நான் போவேன். போக கூடாது. போவேன் போவேன் போவேன். அருண், நாளைக்கு பத்திரிக்கை பூரா நம்மளை கிழிக்கணுமா? கீப் குவைட். நல்ல வேலை, பெருசா அடிக்கடி ஒண்ணும் இல்ல. இந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. மிஞ்சி போனா இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம். பாரு, வண்டி எடுத்துட்டு நிக்காம ஓடி போயிட்டான் ராஸ்கல். அந்த பையனை நிச்சயமா நான் இங்க பாத்திருக்கேன். ஆனா ஞாபகம் தான் வரமாட்டேங்க. அந்த கார் நம்பரையாவது நீங்க நோட் பண்ணிருக்கலாம்ல. எங்க தம்பி, அடிபட்டதும் தான் நான் ஆடி போயிட்டேனே.
நீ சாப்பிடல? நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏ? பசிக்கல. அதான் டாக்டர் சொல்லியிருக்கார்ல, 2-3 நாள் அப்பாக்கு சரியா போயிடுன்னு. வா, நீ கூட உட்காந்து சாப்பிடு. ஓ, போய் தட்டு எடுத்துட்டு வா. சும்மா யோசனை பண்ணிட்டு இருக்காதே, போய் தூங்குப்பா. என்னங்க இப்படி ரோட்ல எல்லாம் ஆடிக்கிட்டு? சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கிங். எங்க வீடு பக்கத்துல தான், வாங்க காஃபி சாப்பிட்டு போலாம். ஏய் சிட்டி, ஏய் பாத்து. சின்ன பையன் பரவாயில்லையா? சின்ன பையனா? கழுதைக்கு 30 வயசு ஆகுது. கழுதையா? தவக்கல மாதிரி இருக்கிறான். அவன் எங்க வீட்டு வேலைக்காரன். சின்ன வயசுல இருந்தே இங்கதான் இருக்கான். நானா அவனுக்கு உயிர். ஏய் நீங்க வாங்க. என்ன அது டிவி பொத்தலா இருக்குது? ஒஞ்சி புடிச்சா? 2 நாள் ஆச்சு. வாங்க. வீடெல்லாம் நல்லா இருக்கா? பார்த்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, உங்க அப்பா? அப்பாவா? எஸ், அன்னைக்கு கூட என் ப்ரோக்ராம்ல உன் பக்கத்துல மாலை மாதிரி உட்காந்துருந்தாரு. தட் மேன். இவரா? எஸ், யோர் பாப்பா. அவர் எங்க அப்பா இல்ல, என் புருஷன். You mean that man is your husband? ஆமா. Oh God. எங்க வீட்ல நாங்க 5 பொண்ணுங்க. நான் தான் 5வது. எங்க அப்பாவுக்கு குமாஸ்தா வேலை. எங்க அப்பா இந்த ஆளுகிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. வட்டி எக்கச்சக்கமா ஏறி போச்சு. வட்டிக்கு பதிலா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தவிர வீட்டுக்கே வர்றதில்ல. எப்ப பாரு குடி. நீங்களே சொல்லுங்க, என்ன மாதிரி ஒரு வயசு பொண்ணுக்கு கார் மட்டும் இருந்தா போதுமா? அதான் இவ்வளவு நாளா தேடி உங்களை கண்டுபிடிச்சேன். நீ ரொம்ப பெருசா இருக்கிறானே. அந்த ஆள் இப்ப எங்க? எங்கேயாவது உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஓகே. பயமா இருக்கா? பயமாவது மண்ணாங்கட்டியாவது பயம்தான். உங்க இவரு மத்தியானம் வீட்டுக்கு வரமாட்டாரில்லே? அவர் வர்றதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு மேலதான். இது இங்கதான் இருக்குமா? அது உங்களை என்ன பண்ணுது? அது ஒண்ணும் பண்ணலையா? நீதான் என்னமோ பண்ணுது. பேண்ட் நேற்று தான் எல்சன்ஸ்ல வாங்கினேன். 125 rupees. நல்லாலே? சுத்தமா நல்லா இல்ல. நான் என்னமோ சொன்னா நீங்க வேற என்னமோ சொல்றீங்களே. நீ அங்க வரியா? நீங்க மேடையில உட்காந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறப்போ என் மனசே தட்டுற மாதிரி இருக்கு, தெரியுமா? Really? Not bad. Not bad. That daddy-யமோ
என்னாச்சு? வந்தாச்சு. எங்கேயாவது ஒழிஞ்சுக்கங்க. எங்கேயாவது. ஐயோ, மாட்டிக்கிட்டா சட்னி ஆகிடுவானே. ஓ காட். வாங்க. என்ன இன்னைக்கு மத்தியானத்திலே வந்துட்டீங்க? என்னடி ஆள்லயே குளிக்கிறியா? என்ன கிண்டல் பண்றீங்களா? பாத்ரூம்ல இருந்து இப்பதான் வந்தேன். என்னடி? ஆமா, ரிப்பேர் பண்ணியாச்சு. ரிப்பேர் பண்ணியாச்சா? கிஸ்தி, திராய், வரி, வட்டி, வேடிக்காய். வானம் பொழிகிறது, பூமி வாத்து நட்டாயா, களை பறிச்சாயா, அல்லாச்சு எங்க வீட்டு கேர்ள்ஸுக்கு மஞ்சள் அரைச்சு குட்டாயா? மாமனா மச்சானா? Who the bloody hell are you, man? Hey? Hey? மானம் கெட்டவனே, உனக்கு என்னத்துக்கு மேன் தரணும் கிஸ்தி? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குஸ்தி. நைட்ல வர வேண்டியவன் பகல்லே வந்து பெஜார் பண்றேன். நம்ம கட்ட பொம்மை இல்லடி இது. இது டிவி கட்ட பொம்மை. கட்ட பொம்மனுக்கு பதிலா பறகி துறைய பேசுறானே. ஆமா ஆமா, கட்டபொம்மா. உங்க தமிழுக்கு கட்டபொம்மா தான் கிடைச்சதா? வேற ஏதாவது பண்ணுங்க. என்ன செய்ய சொல்றேன்? வேற ஏதாவது. வணக்கம். இன்னைக்கு நம்ம முதியோர் கல்வி திட்டத்தோட 6வது கிளாஸ் நடக்குது. எல்லா தாத்தா பாட்டியும் அவங்க ஸ்லேட் பல்பம் எல்லாம் எடுத்து வச்சுங்க. எழுதுங்க. ஆ பிளஸ் இப் பிளஸ் பா ஈக்குவல்ஸ் அப்பா. ஓ நோ நோ நோ, பக்கத்து தாத்தாவை பார்த்து காப்பி அடிக்க கூடாது, சொந்தமா எழுதணும். அடுத்த வார்த்தை எழுதிக்குங்க. தா பிளஸ் டி பிளஸ் யா ஈக்குவல்ஸ் தடியா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்போ கட்சி வார்த்தை எழுதிக்கோங்க. இ பிளஸ் இன் பிளஸ் டி பிளஸ் யா ஈக்குவல்ஸ் இந்தியா. இதோ பாருங்க, இங்க இந்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே இருக்குது ஸ்ரீலங்கா. கொஞ்சம் அப்படியே தள்ளி இப்படி நேரா இங்க வந்தா இதோ கடல்ல இதுகிட்ட அந்தமான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அந்தமான் தள்ளி போயிடுச்சு, மன்னிக்கணும். இத்துடன் நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நாம முடிச்சுக்கிறோம். வணக்கம். 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 வணக்கம்டா. Thank God. என்னது ஒரே பாவாடியா இருக்குது? பேண்டே போட மாட்டானா? யூஸ்லெஸ் ஃபெலோ. இது என்ன பேண்டா படுதாவா? நோ வே. என்னது? ஓ ஷிட். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. அவோஜியா அலர்கலி அச்சா அச்சா பச்சைக்கிளி. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மத்தியானம். உட்கார்
வர்றேன். எங்க போயிருப்பாரு? இங்க இருக்கிறேன். ஐயோ, உன் புருஷனுக்கு அறிவே கிடையாது. எக்ஸசைஸ் பண்ற இரும்பெல்லாம் தலகாணி கடியில வைக்கிறது மூளைய கலக்கி போச்சு. எங்க அந்த பேமானி? பாத்ரூம் போயிருக்காரு. என்னது குழா பிச்சுக்கிச்சா? இல்ல, அவரு வாய் கொப்பளிக்கிறாரு. எதுக்கு? அவசியம் தெரியணும், உள்ள போங்க. பாத்துக்கமா. ஐயோ, பட்ட பகல்லையே ஓன்னு வெளிச்சமா இருக்கு. விடுங்க. புருஷன் பூண்டாட்டுக்குள்ள ஏண்டு இருங்க வைக்கும். இருங்க இருங்கண்ணா. ஐயோ, கதவெல்லாம் திறந்து கிடக்கு. யாராவது பார்க்க போறாங்க. என்னங்க நீங்க? யாரு பாக்குறது? சும்மா கேட. பில்டிங்கே அதிருதே. ஓ ஓ காட். அதான் சொன்னேன்ல 2-3 நாள்ல சரியா போயிடும்னு. அதில்ல கால்ல அடிபட்டிருக்கு. சப்போஸ் எலும்பு ஏதாவது உடைஞ்சிருந்தா அவருக்கு ஃபைட்டிங் சொல்லி கொடுக்க தவிர வேற எந்த வேலையுமே தெரியாது. வீட்டுல பெருசா பணமும் ஒண்ணு இல்ல. அழாத, ஒண்ணும் ஆயிருக்காது. அது எப்படி ஏதாவது ஆயிருந்தாலும் நான் இருக்கேன்ல. எங்க அம்மாவை கொன்ன அந்த அயோக்கிய ராஸ்கலை நான் என்னைக்குமே சந்திக்க மாட்டேன்னு நினைச்சேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவ எதிர்பாராம என்கிட்ட சிக்கியிருக்கான். என் குடும்பத்தை சிதறடிச்ச அந்த பையனை நான் சும்மா விட போறதில்லை. I'll teach him a lesson. A damn good lesson. Hey, hold it man. உன் ஆத்திரம் எனக்கு நல்லா புரியுது. உன் கோவம் நியாயமானதுதான். பட் அதுக்கோசரம் நாம அடாவடித்தனமா எதனா செஞ்சிட்டோம், அப்புறம் வம்பல மாட்டிடும். லுக், அந்த ஆளு யாரு, என்ன செய்யறான்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோ. அவனை பையன் சொன்னேன், அது ஓகே. மற்றபடி அவன் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாம். அருண், நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குது. காசு இருந்தா இந்த காலத்துல ஆண்டவனே வேலைக்கு வாங்கிடலாமே. என்ன மேன் நினைச்ச? அந்த ராஸ்கலை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. ஏண்டா இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டா என்ன? அது தப்பு. தட்ஸ் பேட். எல்லாம் துட்டு கொடுத்து டிக்கெட் வாங்கிறது. வர்றா